கராசத்த மகாராஜனுக்கு இருக்கிறார் கிட்டக்கரா தாளக்கேள்விக்கு விராது விவேக்கு ஐயோ மகாராஜா வழி தாங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ அப்பவே போயிட்டு எங்க அண்ணன் குத்த வரியா நீ அப்படியே அப்பாட்டாக்கிறா நீ என்ன ஒரு ஆள் ஒண்ணு வாய போடுறான் ராஜா அடி வாங்கிருக்கிறியே நம்ம யாரு என்ன சமாச்சாரம் சொன்னியா சொன்னாதானே அடிக்க மாட்டாரு நம்ம பேக்ரவுண்ட் வேணும்டா அவருக்கு என்ன ஆச்சியா நான் யாரு தெரியுமா என்ன ஆச்சியா நாங்க யாரு தெரியாது ஓஹோ உங்களுக்கு அப்பேற்பட்ட வீரமா உனக்கு அப்பேற்பட்ட வீரமா என்ன நாங்க யாரு இந்த ஊர்ல என்ன பண்ணுவேன் 60 வீட்டு பங்காளி நாங்க என்ன அச்சு நீ தாண்டிடுவா நீ ஏறிக்காரா ஏறிக்கார டவுன் திரும்பிடுவா நீ அச்சுனே திரும்பிடுவா அதுதான் அப்படியே போறது வந்தா மண்ணு கொண்டு வச்சிருக்கோம் நானா திட்டு மாதிரி எனக்கு போக முடியாது சொல்றேன் எவனா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள என்னாச்சு உனக்கு சாமாத்தின மாமாடியம்மா அங்கோட்ட மாமாடியம்மா தைரியமா போ நான் தைரியமா தெரியல யார உட்காந்துப்பா அவரு எங்க வாய் யார உட்காந்து யார உட்காந்து எங்க மாமடி ஆச்சியா எங்க மாமடி ஆச்சியா மாமனாடி உங்க மச்சான் எனக்கு சீல் பண்ண வேண்டியமா வேண்டிய எனக்கு சீல் பண்ணியா நம்ம தம்பி கூட நம்ம சாமாத்தமா ஏய் சத்திஜி வாடா சீல் பண்ண கைய வெட்டி வாச்சியா என்ன கதை உங்க ஐயா தம்பி
நம்மள வச்சிட்டாங்கடா. யார் இது உன்ன அடிச்சது? நாங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. எவன் அடிச்சான்? டேய் விடுறா. நம்மள அடிச்சிட்டாங்கடா. இத வச்சு நீங்க நிக்கிற நீ. யார் அடிச்சதுன்னு போய் கேளு. அப்படியா? ஏன் அடிக்கணும் கேளு. எங்கறான் காட்டு. என்னடா என்னடா ரால் மேல கை விட்டு நிக்கிற. போடா தைரியமா காட்டுடா போடா. போ. ஐயா வணக்கம். டேய் வணக்கமே. யாரு? அவன் அடிச்சானே. முதல்ல எட்டலாம். ராஜா கிட்ட வந்து பேசக்கூடாது. முதல்ல கை தூக்கா. இங்க வா. சபையில வந்து முதல்ல நான் துண்டு மேல போற அளவு நீ பெரிய மனுஷனா? அப்ப இங்க நாங்க இடுப்புல கட்டுறா. எப்ப பேசு. எப்ப சொல்லு. அவன் அடிச்சீங்களாமே? எவனா? தோவனா? ஆமா அவன் அடிச்சேன். அவனா யாரு முறகற இல்லையா கேட்க மாட்டியா? யார் அவன்? அவன் என் பங்காளி அவன். அப்படி சொல்றா. உன் மங்காளி. ஆமாண்டா அவன் அடிச்சேன் நான் பண்ண போறேன். அதனால தப்பில்ல மகராஜா இன்னும் 2 குடு. இங்க வெளிய வா. என் தம்பி அடிச்சா? டேய் இரு. நீ சொல்றது செய்யதுக்கு நானா உன்கிட்ட ஆளுகாரனா? இல்ல மகராஜா. ஆளுகாரனா? என் தம்பி அடிச்சியா? என் தம்பி அடிச்சியா? அடிமடா. என் தம்பி அடிச்சியா? டேய் தம்பி ஜகனே. டேய் அவர் பாடுறது வயிறு வலிய திரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறிய திரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் கசவம் போச்சியா? இல்ல நான் உள்ள போயிடுவேன். அவனுக்கு பேஜாச்சு. எல்லாரும் அடிச்சாங்களே. எங்க அண்ணன் அடிப்பாரா? எங்க அண்ணன் அடிப்பாரா? என்ன நடக்குது? என்னாச்சு? அந்த ஆளு யாருமே தெரியல. ஊரை விட்டு ஊர் வந்து நம்மள அடிக்க. உன் தங்கச்சி வீட்டுக்கார நான் இருக்கும் போது நானே உன்னை அடிச்சது கிடையாது. எந்த போண்டா துண்ண பையன் அடிச்சாடா? அவன் பண்ணு மாதிரி அவனுக்கு தீர தொட்டுப்பேன். லவ் குடுவை ஆயிரம் விட்டுப்பேன். யார மோத்தானு கேட்டே போ. நான் மச்சான் அடிச்சு தங்கச்சி விட்டுக்கார. அப்ப நான் தான் சாப்பேன். எனக்கு மோத்தாங்க கேட்டே. நீ நல்லா அடிக்கங்க. ஏய் நோ நோ. டேய் வதுவாங்க வர டேய். ஒருத்த வந்தா பாதிலே போடான். எல்லாம் என்ன மாட்ட விட்டு போறனோதாங்க. டேய் இவலாம் ஒரு ஆளு. ஐயா நீ எல்லாரும் அடிக்கலாங்க. ஆமா. என் மச்சான் அடி முடிவானே. யாரு மச்சான்? இந்த வராம வேற பிள்ளாதான். யாரு? வாடா என்ன பட்டே இந்த மூடு மாங்கா புடிங்க வாடா. கலவை தோலை ஊட்டி போடா. யாரு இப்ப தோலை ஊத்தி போடுறா? யார் சொன்னா? வர பாரு. எல்லாரும் எல்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க. நான் என்ன துரோகம் பண்ண? கம்பெனில நான் என்ன துரோகம் பண்ண? ஒண்ணு குரல்றா. எதுனா துரோகம் பண்ணிருந்தா கூட சொல்லலாம். இல்ல எல்லாரும் கொடுத்தீங்களா? எனக்கு எங்கடா கொடுத்தீங்க? அவருக்கு மகாராஜா போய் மகாராஜா எல்லாரும் கொடுத்தியே அதோட 2 ஏலம் எனக்கு கொடு. என்ன நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு வந்துக்கிற? எதுக்கு வந்துக்கிறியா? ஆமா எல்லாரும் கொடுத்தா. ஆமா எனக்கு கொடுக்காத மட்டும் நான் என்ன துரோகம் பண்ண? இல்ல எல்லாருக்கும் என்ன கொடுத்து தெரிஞ்சுதான் வந்தே தெரியாம வரியா? யாரா எல்லாமே சொன்னாங்க. நான் வாங்கினேன் உள்ள வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஆமா எனக்கு கொடுக்காத ஊட்டிக்கு பாரு. ஓஹோ எல்லாரும் கொடுத்து பாரு. அது விட 2 மடங்கு எனக்கு கொடுக்கணும். இப்ப 2 மடங்கு உனக்கு கொடுத்தாதான் எனக்கு கொடுத்தாதான் நான் போவேன். இல்ல நான் போக மாட்டேங்க. அவங்க என்ன வாங்கினான்னு தெரியாது. எனக்கு தான் தெரியும். உள்ள வந்து வாங்கணும் சொன்னானே என்ன வாங்கணும் சொன்னானா? இல்ல டேய் உங்க மரியாதை கொடுப்பாங்க சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு அதை வெட்டுக்கிறா நம்மளுக்கு கொடுக்காது விட்டா அப்படியே கொடுங்க.
சரியா? அடா பாவி என்ன? டேய் ஓ, நான் அடிக்கிறாரு அட பாவி. அடிக்கிறாங்களா? நீ என்ன பண்ற இப்போ? அவர் அடிக்கும் போது நான் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன சொல்ற ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர் அப்படி சொல்லு. மூதே முதல்ல சொல்ல முடியாது பாருங்க ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் பாடி பாடி என்ன என்ன என்ன? ஒன்ஸ் மோர் சொன்னா அடிக்கிறாங்க டேய் அட பாவி. அப்படி அடிக்கிறாங்களா? அடிக்கிறாங்களே இப்போ என்ன பண்ணு? ரிப்பீட் ரிப்பீட். ஆரம்ப இது சொல்ல கூடாது அதேதான் இப்போ அதேதான் இப்போ சொல்லு. வாதி வாங்கி மாறவங்களா டேய் இருங்க. எல்லாம் வேச்சியா? என் தம்பி வர பாரு. யாரு வர பாரு. யாரு படா சிங்கமுட்டு. படா வந்துடா. எப்படி வர பாரு. டேய் ஒத்த 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் பார்த்து மயிறு புணத்து கடை வந்துங்க நானு அதுதான் டேய் அதுக்கு தான் வந்துக்கிறேன். 14 கூட்டம் ஒத்த 1500 ரூபாய்க்கு போட்டு வந்த பெட்ரோல் நானு நீ ஆமாண்ணா ஜோகர் பிள்ளை வந்துட்டு டேய் 1500 பெட்ரோல். பெட்ரோல் போட்டு மயிறு புணத்து டேய் டேய் 18 பேர்ல நானா கொஞ்சம் சின்ன பையனா இருந்தா குத்தானோட டேய் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்குறீங்க இல்ல என்ன எதுனா கூப்பிட்டீங்களா சைடு மூட்டி வேற போய் தேடி சின்ன பையன் நினைப்பாங்க. என்னடா பையன் அதோ யாரா யார் யாரான்ற டேய் நான் வந்தவங்க யாரான்ற சொல்ற டேய் கவனங்க இந்த வாடா போடான்னு என்னன்னு வச்சுக்காத சரி ஓய் சரி சரி ஓயா ஓயோ டேய் ஐயா வந்தவ விளக்கு சொன்னால் தெரியுமே எனக்கு என்ன தெரியுமே டேய் எல்லாமே தெரியும் எனக்கு என்ன தெரியும் என் பேரு உன் பேர் காண்டிப்பேன் என் ஊரு பூதேரி புலோகம் என் நாடு உன் நாடு நாடு இந்தியா வேறனா என் தந்தை 6 பேர்ல 6 முகம் நான் எதை சொல்லுங்க நீ எதை சொல்ற தானே அதோட 6 பேர்ல 6 எல்லாம் தெரியும் எனக்கு நீ சொல்றது வேறு ஆமா அந்த ஆளு நான் கிடையாது அந்த மக்களா கிடக்குறான்றியா மக்களா நான் உனு நான் கோவம் வருது மக்களா ஐயா அந்த நபர் அவரு ஆமா இந்த நபர் யாருங்க நான் யார் யார் என் பேர் நாடு நகரம் நகரம் ஏதாவது விளக்கம் ஒண்ணும் தெரியாதுங்க ஒண்ணும் தெரியாதுன்னா அப்படியே இருக்கணும் கை மேல போச்சு மேலே ஏவியும் விளக்கத்தை குறிக்கிறது ஆகட்டும் கேட்டா மரங்கள் அப்படி மலையும் மரங்களும் சூழ்ந்திருப்பதனாலே நாட்டுக்கு கிரி விருட்சம் என்ற பெயர் கிரி விருட்சம் அப்படி இந்த கிரி விருட்சத்தை முன்பதாக ஆண்டு வந்தவர் தந்தை பிரகதத்தன்
உடைய தந்தை பிரதத்த மகாராஜன் அல்லது ஏய். மரகத மன்னன் மரகத மன்னன் அவருக்கோ இரு மனைவிகள் இருமனைகள் கற்பனை பற்பனை பற்பனை அப்படி அந்த இரு மனைவிகள் இருந்த போதிலும் இருந்த போதிலும் அன்னவருக்கோ குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆகையால் ஆ. குழந்தை பாக்கியம் இல்லாத காலத்தினால் கருத்தினால் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏய். காணாமல் சென்றிருந்தார். ஆமா சண்ட லோசிக்க மகாமணிகள் அடித்தார். அடுத்தார் செம்மாங்கனை கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். தாய்மார்கள் இருவருக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தார். பார்த்தால் அப்படி பார்த்து தருவாயிலே ஏய். குழந்தை பாசத்தால் ஏய். எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு இருவரும் பாச போராட்டம் நடத்துகின்றார்கள். ஆமா பார்த்தார் சந்தை ஏய். என்ன செய்வது என்று தெரியாமல் தெரியாமல் அந்த கனியை ஏய். சரி பாதியாக பகர்ந்து பகர்ந்து இருவருக்கும் கொடுத்தார். பேர் பாதியை கொடுத்துட்டாரு. இருவருமே உண்டார்கள். உண்டார்கள். இருவருமே கல் தரித்தார்கள். ஆமா இருவருக்குமே ஏய். நான் குழந்தையாக பிறந்தேன். இது ரெண்டு பேருக்கு எப்படி குழந்தை பிறக்கா? சபாஷ் அதான் நான் கட்டிக்காரன். என்னங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை. எப்படி பிறக்கா? ஆனா நான் பிறந்தேன். எப்படி அவர்கள் அந்த கனியை எப்படி உண்டார்கள்? பேர் பாதியாக ஆமா ஏய். அதே போல பேர் பாதியா அங்கத்திலே பயிர்பாதியாக பேர் பாதியாக மருதாய்க்குமாக பிறந்து இருவருக்குமாக நான் பிறந்தேன். இருவருக்கும் பேர் பாதியா பிறந்து அப்ப எனக்கு தாய் எத்தனை பேர்? 2 பேரு. இல்லையே ஆ. எனக்கு தாய் 3. என்ன அதிசயமா இருக்குது? என் பிறப்பே அதிசயம். அதாவது ஒரு குழந்தை 3 தாய். ஆமா அதிசயமா இருக்குங்க. ஆண்டா ஏய். நானும் அதிசயம். ஏய். என் பிறப்பு அதிசயம். பிறப்பு அதிசயம். என் குணாச்சாரம் அதிசயம். குணாச்சாரமும் ஆமாண்டா ஆ. இது தாய்க்கு பிறந்தேன். தாயே. இருப்பளவாக பிறந்து பிறந்து உயிரற்ற குழந்தையாக பிறந்தேன். பிறந்து பார்த்தா தந்தை தந்தை இந்த உயிரற்ற பிண்டத்தை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று முடியாதென்று அகழகர் சந்திரனை தூக்கி வீசி எறிந்தார்கள். அகல்காலை தந்திரை விஜயித்து விட்டார். அப்படி அந்த நாட்டின் சகதேவதை ஆமா காளிகா தேவியானவர் காளிகா தேவி நகர்வளவர தருவாயிலே திருவாயிலே கண்டெடுத்தார்கள். ஆமா ஒன்றிணைத்தார்கள். ஒன்றிணைத்தார்கள். உயிர் கொடுத்தார்கள். ஆமா அப்படி உயிர் கொடுத்து கொடுத்து இந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று பார்க்கும் தருவாயிலே பார்க்கும் தருவாயிலே ஆஹா இந்த நாட்டு மன்னனின் குழந்தை என்று மன்னன் குழந்தை என்று அதை எடுத்துக்கொண்டு ஆமா அரசாங்கத்தை நோக்கி வருகின்றார்கள். அரசாங்கம் நோக்கி வருகிறாங்க. மன்னனை கண்டார்கள். கண்டார்கள். குழந்தை கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். என் தந்தையோ மானமாக சென்றார். ஆஹா. அம்மா தாயே தாயே உயிர் கொடுத்த உத்தமியே உத்தமியே நீங்களே இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சுட்டுங்கள். சுட்டுங்க தாயே. அப்படி என்று சொல்ல சொல்லு. மன்னா அண்ணா இந்த குழந்தை இருந்த இடம் இதான் அவர்கள சந்து. அகல்காலை தந்தி. அதிலே சந்தி அந்த படத்தையும் ஆமா இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தது நான். ஆமா அதனால் ஏய். என்னுடைய நாமதே அம்மா சரதேவதை அரசாவை அதில் சராய என்ற பதத்தையும் ஆமா 2 பதத்தையும் ஒன்றிணைத்து இரண்டே சேர்த்து சரா ஏய். சத்தே சரா சத்தே இப்ப தெரியுதா? எனக்கு தாய் எத்தனை பேர்? பெற்றெடுத்ததோ 2 தாய், ஆ. உயிர் கொடுத்ததோ 1 தாய், ஆக எனக்கு 3 தாய். அப்படி தாய் கருவிலே பிறந்து பிறந்து ஒரு தாய் அருளாலே வளர்ந்து வளர்ந்து அப்படி வருகின்றேன் என்றால் ஆமா. என் தாய் சொன்னார்கள் ஏய். காளிகா தேவி காளிகா தேவி. எனக்கு 7 சிங்கபலம். ஏய் சிங்கமலம். என் குணாச்சாரம் படி தெரியுமா? எப்படிங்க? பிராமணர்கள் பிராமணர்கள். அந்தணர்கள் ஆமா ஐயரு ஐயருங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணுதாங்க. இவளை கண்டால் கண்டால் சற்று மரியாதை என்பதை கொடுப்பேன். சற்று ஒரு மரியாதை கொடுப்பீங்க உங்களுக்கு. அதுவே சத்திரியாக்களை கண்டால் கண்டால் தீரிவன் சிங்கத்தை பார்த்து கண்டை போல் அவர் குறைவலையை கடித்துக் கொண்டு விடுவேன். இப்படியே அவளை கண்டா ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாது. அப்பேற்பட்ட குணாச்சாரம் எனக்கு. குணாச்சாரம். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய ஆயுள் பலம் ஆ. அப்படி என்னவென்று கேட்க கேட்க. இந்த சொராசந்தன் இருக்கு வரை இருக்கு வரை பலம். இவன் இருக்கு வரை பலவந்தன். இருக்கு வரை பலவந்தன். சந்தன் இருக்கு வரை பலவந்தன். ஏன்னா ஆ. ஒரு இடத்துல நான் இருக்கேன்னா ஆமா. அங்க என் பேச்சுதான் செல்லுபடி ஆகும். எப்படியாகும்? ஒரு ஆளை என்ன தட்டி கேட்க முடியாது. எதை பத்தி பேச கூடாது, உன்னை பத்தி தான் பேசணும். ஒரு ஆளை என்ன பார்த்து பேச கூடாது. ஐயா ஐயா ஓர கண்டுபிடி வேண்டாம். யாரு ஓட மாட்டோம்னா யார் உங்ககிட்ட? அதேதான். ஆமா. அப்படி சராசந்தன் என்று பேசி வச்சு சந்தன். என் தந்தைக்கு பிறகு ஆமா. இந்த நாட்டை எப்படி வருகின்றேன்? எப்படி? அப்படி சூரர்கள் சூரர்கள். கோரர்கள் வீரர்கள். வீரர்கள் வீரர்கள். எவர் வந்தாலும் யார் வந்தாலும்
செல்ல காசாக்கிடுவேன். ஐயா 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 ஆமாங்க எதிரி என்று ஒருவரையுமே ஒருவர் வர முடியாது இதுவரை விட்டு வைத்ததே கிடையாது. கிடையாது அந்த சொல்லையே கேள்விப்பட்டது கிடையாது. கேள்விப்பட முடியாது ஒருவேளை ஏய், யாராவது இருந்தால் இருந்தால் அவர்களையே அப்படி ஒருவேளை எதிராளி எதிராளி யாராவது ஒரு ஆள் வந்தானா ஒரு ஆளாக வந்தான் கொண்டு செல்வேன். செல்வேன். என் காளிகாதேவிக்கு தனதேவிக்கு ஆமா பலி கொடுத்து விடுவேன். அப்படியே வெட்டு ஆ, நரம்பலி அப்படியே வெட்டு நல்ல பலி கொடுத்து நின்றலாச்சு. ஐயா உன்னை வெட்டணுமா? ஐயா என்ன வெட்டா ரத்தம் வராது ஐயா ஏன் என்ன வெட்டா மொத்தம் டாஸ்மார்க் தான் வரும் நீ வெட்டி பல கிடையாது டேய் கறி என்ன உள்ள வச்சுக்கிறீங்களா? இல்லங்க மொத்தமே ஊறி போயிடுது ஓஹோ உனக்கு ஓடுன ஆளு பொடியாரு இன்னும் வெளியில போவான் ரொம்ப நாளா ஏகமா அதுவும் ஐயா பாவண்டா டேய் மகானுக்கான வந்தா மட்டும் தான் ரத்தம் வரும் டேய் 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 அங்கத்துல ஈனம் இருக்கிறது, ஆமா தலையிலே மயிர் இல்லை. ஐயா ஆகையால் வெட்டினால் ஏழ்மை ஆகாது. ஒருவேளை நகரில் ஜெயம் சோக்கா வெட்டுற பாரு அவன் கிராப் காட்டுவா ரத்தம் வரும் கிராப் ஐயா அப்படியே எதிரி என்று வந்தால் வந்தான் காளிகாதேவிக்கு பலி கொடுத்து விடுவேன். அது மட்டுமில்லை விக்ரமை கொல்லியே இந்த நாட்டை மணிமணி சுட்டி குறையில்லாமல் ஆண்டு வருகின்றேன். குறையில்லாமல் நிறைவோடு ஆமா ஆண்டு வருங்க இருந்தாலும் எனக்கோ திருமணமாகி விட்டது. திருமணமாய் போச்சு பாரு அண்ணனாக்கம் கல்யாணம் ஆகி போச்சு இல்ல ஆவலன்றியா நீ எதை வச்சு சொன்ன அவனுக்கு கேக்குறான் டேய் உனக்கு ஆயிடுச்சு கல்யாணம் வாங்கினாதான் அவனுக்கு டேய் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா எனக்கு ஆகலையா உனக்கு ஆவல அது என்ன நல்லா பண்றேன் உனக்கு இதுக்கு அப்புறம் ஆகி போச்சான்னு தான் கேட்க வந்தேங்க ஆயி உங்களுக்கு ஆயிடுச்சா ஆ ஆகி போச்சா டேய் அவன் பேசுறான் இல்ல இல்ல இந்தா திருமணம் ஆகிவிட்டது. மனைவி நாமதயமோ சாந்த சந்தனி. சரியாக சொன்னால் சரியாக இருக்கும். ஆமாங்க தப்பா சொன்னா மேல தப்பாவியும். என் காதல கேட்டுதான் நான் சொல்ல முடியும். சாந்த சுக்கரி இப்ப எப்படி வந்தது? இப்ப எப்படி வந்தது? எடுத்த எடுத்தா தானா வரலாம். சாந்த சந்தனி சாந்த சுந்தரி என் தந்தைக்கு தான் இரு மனைவிகள் இருந்தும் குழந்தை என்பது கிடையாது கிடையாது. ஆனா ராஜா நான் அப்படி கிடையாது. ஒரே மனைவி இருந்தாலும் எனக்கு குழந்தைகளோ 3 பேர்கள். 3 பேர் கட்டி விட்டு பெரியாண்டவரே தட்டி கொடுத்துக்கு நானே இல்ல பெருமையா சொல்றேங்க. 3 குழந்தை. நீ ராஜா வீட்டத்தில் பேசுற மாதிரி பேசல. ஐயோ பேசல இல்லங்க.
அடடடடா. இல்ல அடிக்கிற இடம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஐயோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இறக்கி அடிச்சா தானா அடங்கிடுவேன். ஏன் சாமி வேணா சாமி ஞாபகம் இருக்குது அடியாளம் இல்லாம நான் போக மாட்டேன். ஐயோ வேணா சாமி இல்ல, சாமியா டேய் இங்க வா மாதிரி பெரியாண்டவன் சொன்னேன் நான் மந்திரம் பாத்தியா? ஐயோ தெய்வமே தெய்வமே பெரியாண்டவன் தெய்வன்றியா? ஓ தெய்வமே ஐயோ கேட்காதபடியே கொடுக்குறீங்களா தெய்வமே? 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை ஒன்று ஆனா பெண் குழந்தைகள் 20 நாமதேயமோ நந்தனி சுந்தரி. நந்தனி நாமதான் டேய் நந்தனி டேய் ஊரவே தேவையா வாங்கி பேர் எனக்கு தெரியாதா? நந்தினி நாமதான் ஒரு பேர் இருக்காங்க. அது ராஜா சாவரி அது இது அப்புறம் அதை எடுக்க என்ற எண்ணம் இல்லை. அதை கத்த தகுந்த வார்த்தைகள் ஆடினால் ஆச்சு, இல்லனா இல்ல. டேய் நந்தனி சுந்தரி, நந்தனி சுந்தரி அப்படி 2 பெண்கள், ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஒரே ஒரு ஆண் குழந்தை. பையனோட நாமதேயமோ குழந்தை பேரு குழந்தைடா. அதாங்க பையன். ஆமா சொல்லடா சாம்பதேவன். சாம்பதேவன் அப்படி குழந்தைகளை பெற்றெடுத்து 2 பெண்களும் கன்னிபருவன் இங்கு மங்கபோய் உணர்ந்தார்கள். வளர்ந்தார்கள். யாருக்கு திருமணம் செய்யலாம் என்று பார்த்தால் பார்த்தால் யோசித்து அதே நேரத்திலே ஆமா வட மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய அப்படியே கம்சனானவன் கம்சனானவன் தன் தந்தையை அடைத்து அடைத்து சிறையிலே அடைத்து அடைத்து தனக்குத்தானே முடிச்சுட்டுக் கொண்டு முடிச்சுட்டுக் கொண்டு நிகரட்சவனாக வாழ்ந்தான். வாழ்ந்து வருகிறான். அவன் தான் வீராதி வீரன், வேறொன்று சூராதி சூரனன்றி. ஆமா அவனையே என்னுடைய மருமக பிள்ளையாக மாற்றி மாற்றி 2 பெண்களையும் ஒருவனுக்கே கொடுத்தவர். ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு ஆப்புரு ஆடி தரமுடி. ஒண்ணு கொடுத்து நீங்க முதல்ல 2 தள்ளிவிடு தள்ளி கொடுத்து டேய் காரணம் அவனுடைய திறமையை, அவனுக்கு அவ்வளவு சாமர்த்தியம். ஆமா அப்படி கொடுத்து அதுக்கான மாப்பிள்ளை தேட முடியாது. அதேதான் அவ்வளவு 2 பேரும் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்பா அவளை மட்டும் நல்ல இடத்துல கொடுத்துட்டியானு இப்படி கொடுத்துட்டியானு பின்னால பேச்ச கூடாது. ஒரு ஆச்சரிய குறியா. ஆமா குழந்தை பெண் குழந்தை திருமணம் ஆகி நீண்ட நாளாகி போச்சு. ஆமா ஏன்னா பெண் குழந்தையை போய் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. யாரும் கிடையாது. அரசாங்கத்தில் அநேக வேலை இருக்கிறது. இருந்தாலும் பெண் குழந்தைகள் லாபமாகவே இருக்குது. என்ன வராங்களா அரண்மனையில அப்பா அப்பா தந்தையே அப்படியே கேட்டியா? உனக்கு எப்படி வச்சு அப்பா அப்பா அப்பான்னு கேக்குது. எங்க போத்துறீங்க? நாளைக்கு 12 மணிக்கு தான் எனக்கு மொத்தம் பிளாக் ரூட் கிடையாது. அது எடுக்கணுமா? வாங்க அதெல்லாம் வாங்க காலி ஆகி வந்து உங்க என்னண்ணா அப்பா என்று அழைக்கிறீங்களே நீங்கள் யாரம்மா? என் குழந்தைங்க நந்தனி சுந்தரி வடமதுரையில் இருக்கக்கூடிய இவர்கள் இங்க வந்தாங்க அழுகுறாங்களே, என்ன அவை குரல்? அம்மா நடந்தது என்ன அழாமல் சொல்லுங்கள். ஆயர்பாடியிலே வாழக்கூடிய கண்ணனானவன் என்னுடைய கணவனை கொண்டு விட்டார். நாங்க 2 பேரும் அறுத்து புட்டியா போயிட்டு ஆம்பியா இல்லப்பா மடித்து விட்டாரப்பா. ஓ தாலி ஆத்துட்டா ஆதரவு யார் கொடுப்பாங்க? ரைட் நீ கொடுக்குறியா? மகாராஜா கூட சோறு சாப்பிடுறாங்க ஆதரவு கொடுக்கல. அப்ப எடுக்குப்பா. கஷ்டப்படாதமா நாங்க என்ன பண்ணி என்ன பண்ண போற? இல்லங்க ஒரு ஆதரவுங்க. ஓ ராணி ஆதரவு அம்மா ஐவாதமா ராணி இளவரசி அப்பா இருந்தாரு ஐவாதமா எந்த குறை வராதமா நீங்க தகுதி எடுத்து தூக்குறீங்க. அந்த வெங்காய போட்டுக்கு தான் நான் இருக்கேன். நீ என்ன காவல்காரன் போய் யாரும் சொல்ற அளவுக்கு எங்க வீட்டு கொடுக்கணும். ஐயா டேய் ஓ யாரு? கண்ணன் யாரை கொன்றார்? கம்சனை என் மருமக பிள்ளை இருந்துட்டா. மருமக பிள்ளை. சாம்பாரு சாம்பா சூரன் சாம்பா சூரன் இப்படி பல அரக்கர் அனைவரும் இந்த சர்வா சந்தனை கொண்டு ஆமா பயந்து ஓடுவார்கள். ஓடுறாங்க. அப்படி இருக்க
அந்த கண்ணனானவன் மருமக பிள்ளையை கொன்றேன். கண்ணன் கண்ணன் என் கொண்டிருக்கான். மகள் தாலி அறுக்க மறுத்து விட்டானே. இனி அவனை சும்மா விடுவேனோ? பிள்ளை மானகத்தை கண்ணனான மடித்து விட்டானா? கொண்டு விட்டான். மருமானை கொண்ட பிறகு மாமனார் நான் சும்மா இருந்தா முடியாதுங்க. என் வீரத்திற்கு எப்படி சும்மா முடியும்? இது நல்லா இருக்குமா? விடமாட்டேன், ஐயா ஐயா விடமாட்டேன். விடாதே விடாதே. இப்போதே அந்த கண்ணனை கொல்ல போகின்றேன். கண்ணனை கொல்ல போகிறேன். அப்படி போக நேரத்திலே அந்த கண்ணானவன் எனக்காக பயந்து எப்பேற்பட்ட வீரன் வீரன் இந்த சராசந்தன் வந்தன் வருகின்றேன் என்றோ ஆமா எனக்காக பயந்து பயந்தே அந்த கண்ணன் கண்ணன் இந்த லோகம் அனைத்தும் அல்ல இந்திர லோகமே சென்றாலும் சரி தேடி சென்று விட முடியாது. அவனை கொன்று ஐயா ஐயா அவன் கொலை அவிக்க போகின்றேன். அர்த்தம் அர்த்தம் போ. யார் ஒரு வேளை அந்த கண்ணனை கொல்லாத முன்னம் நான் ஒரு சபதனுக்கு போறேன். இனி இந்த சராசந்த சாப்பிடவே போறது கிடையாது. ஒரே துடுத்துல அப்ப வேற என்ன சொல்ல போறா? வெக்கிற முன்னாகம் டே மாறி ஜாடியத்தா அப்பப்போ வந்து நான் அவருக்கு கையை வச்சிடறா வெச்சினா என்ன ரெடியா இசுவர ஆளுக்கு கையில ஒரு வலி மாட்டி அது போல விதைப்பு அவருக்கு. நான் சாப்பிடவே போறதில்லைன்னா அப்ப நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லுங்க வேற என்ன துணுவாருன்னு கேட்டேன். சோரே தொண்ணு பத்து கிடையாது. அப்ப வேற என்ன சாப்பிடுவாங்க? பர்கரு பீச்சா சிக்கா சிக்கா கொக்கா வெக்கில பொண்ணாக தந்துக்கணா அந்த ஆளு கேட்டா நான் சொன்னேங்க எரும மாடா ஏன் இந்த சபதம்? இது விபரீதமான சபதம். இந்த உலகத்துல சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடலன்னா கோபம் வரும். முதல்ல பசி வரும். பசியே பெருத்த கோபமா மாறும். இந்த கோபத்துக்கு காரணம் யார் என்று அந்த கண்ணன் அவனை தேடிக்கொண்டே செல்வேன். பசி வரும் போதெல்லாம் கண்ணன் ஞாபகம் வரும். அதற்காகத்தான் இந்த சபதம். ஏன்னா நான் சும்மா நாள் கிடையாது. எப்பேற்பட்ட விழாது உனக்கு வேலை இனிமேல் கொண்டு நான் மனைவரமாக செல்ல போகின்றோம். எங்க போகிறது தெரியுமா? எங்க போகிறோம்? யார் இடத்துல? கண்ணன். கண்ணன் எங்க இருக்கான் தெரியலையே. சபாஷ். எங்க இருக்கான் நம்மள தெரியும். கண்ணன் எப்போ எங்க இருக்கான் தெரியுமா? எங்க
வட்ட மதுராபுரி பட்டினத்திலே இருக்கிறான். அடே, டே, டே, டே. ஏனென்றால் ஏய், கம்சனை கொண்டது மட்டுமில்லாமல் கொன்றது மட்டுமல்லாமல், அவர் தந்தை உக்ரஸ்தான மகாராஜ சிறையில் இருந்தான் பாரு. ஆமா, அவனை கொண்டாந்து அவனுக்கே மறுபடி சுற்றி சூட்டி, அங்க உகாந்துங்கன்னா கம்நாட்டி ஆ, அவன் அங்க இருக்கும்போது ஏய், நான் இங்க சும்மா இருந்த நல்லா இருக்குமா? ஐயா, ஐயா, புறப்படு. எல்லாம் புறப்படு. என்னென்ன தயார் செய்ய வேண்டியது தெரியுமா? தயார் செய்யா. தயார் செய்ய வேண்டும். ஏய், என்னென்ன படம் தயார் செய்ய வேண்டும்? ஆ, என்ன படங்க? என்னென்ன படம் நீ தயார் பண்ணியிருக்க? வேலை பட, புயல் பட, சொறி பட, ஜுமரியா பட, எல்லாம் இருக்குது. ஆனா இதுல முக்கியமான படையே சொறி படை தான். எதுக்கு அது? எதிராளி வரா இல்லையா? ஆமா இந்த சொறி படைய ஆமா அவன் மேல பறிப்பிட்டாங்க. சண்டை செய்யும் போது ஆமாட பறிப்பிட்டா அவன் சொல்லி அனுப்பான். அந்த நேரத்துல ஒரு வெட்டா கட்டிட்டு போயிட்டாங்க பண்ணேன். நான் எப்பேற்பட்ட ராஜா கேவலம் இது மாதிரி அயோக்கியதனமான சண்டையை நான் செய்வேன். ஏதோ நான் சாவணும் இல்ல. நான் சொன்ன படை வந்து ஆ, தேர்ப்படை, வேற்படை, காலாட்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. டேய், என்னங்க? உனக்கு நேரம் நல்லா இருக்குது, என்ன? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? ஆமா, நான் நல்ல சிந்தனையில் இல்லை, இப்போ பெருங்கோபத்தில் இருக்கிறேன். கண்ணா மீது சண்டை செய்யல.